5 நிமிஷத்துல ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்றது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம். அதுதான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜருங்க. மறக்காம ஆரம்பத்துலேருந்து கடைசி வரல பாருங்க, பெரிய ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்கு. இட்ஸ் ஆல் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ எந்த அளவுக்கு நம்ம டீப் ரிசர்ச் பண்ணி நம்ம எப்படி அதை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாட் ஜிபிடி அண்ட் காமா ஆப். வாங்க நம்ம மெயின் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, வெல்கம் டு த பார்ட் 1. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பிரிச்சிருக்கிறோம். பார்ட் 1ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, we are going to do a content research. ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டீப்பாக நம்ம கான்டென்ட் பண்ண போகிறோம். அதுதான் எப்படி பண்ண போகிறோம் சாட் ஜிபிடிலன்னு பார்க்க போகிறேன். அஃப்கோர்ஸ் ஃப்ரீ வேர்ஷன் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். பெய்டு வேர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டீப் ரிசர்ச் பண்ணி நம்மளால் கான்டென்ட்டை எடுக்க முடியும். ஸோ அது உங்களோட சாய்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அப்படியே டைப் பண்ணுறேன். Write a PPT for the topic என்ன அப்படின்னா, how AI tools are helping Tamil MSMEs அப்படின்னு நான் போடுறேன்னு வைங்களேன். ஓகே, this is going to be the topic. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த லைனில் make sure the title is visible in the first slide, and make at least 10 slides containing என்ன சொல்லலாம், containing 3 to 4 bullet points on each slide அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்புறம் நான் இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேக் ஷூர் டு யூஸ் SCQA கன்சல்டிங் framework for the presentation for the PPT அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். SCQA கன்சல்டிங் ஃப்ரேம்வொர்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிச்சுவேஷன், Q stands for C stands for complication, Q வந்து எதுக்குன்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஏனா ஆன்சர். ஸோ அதுதான் இதோட விஷயம். சிச்சுவேஷன், காம்ப்ளிகேஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இதுதான் அவரோட ஃப்ரேம்வொர்க்கோட இது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு எந்த மாதிரி பதில். ஸோ இப்படி கொடுத்தா மட்டும்தான் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நாம் இப்படி சிம்பிளாக நம்ம கேட்டிருக்கோம் சாட் ஜிபிடி கிட்ட. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வருது. அந்த SCQA ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு பிபிடி வந்து என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் போட்டால் இதெல்லாம் பண்ணலாம் அப்படி. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ஜென்ரிக்காக கொடுத்துருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுவுமே கொடுக்கல, ரொம்ப ஜென்ரலாக எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு நம்ம இன்னும் டீப் ரிசர்ச்சே பண்ணலை. ஒரு பொதுவான விஷயமாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக வந்து இந்த அளவுக்கு பண்ணுது. இப்போ இதே நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணாது, பெய்டு வெர்ஷனில் தான் இந்த அளவுக்கு பண்ணும். ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னம்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து சாட் ஜிபிடியோட ப்ளஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன், விச் இஸ் 1700 ப்ளஸ் டேக்ஸ் வருங்க, விச் இஸ் லெஸ் தேன் 2000 rupees. ஆனால் இந்த அளவுக்கு பண்ண முடியுமானா இது மிகப்பெரிய சாத்தியம். ஸோ இதுதான் இப்போ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் சி த ரிசல்ட், எப்படி பண்ணுது என்னங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறமா ஏன் நம்ம டீப்பாக போகணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வித்தியாசத்தை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வெயிட். ஒரு பேக்கேஜ் லொக்கேஷன் இது எல்லாமே பண்ணுது, எல்லாத்தையும் இன்னும் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்குது, ப்ளூ பிரிண்ட்டாக பண்ணுது. நல்லா ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங்கில் எல்லாம் போய் நல்லா ரிசர்ச் பண்ணி ஒவ்வொன்றையும் பண்ணுது. பாருங்கள் எங்கெங்கெல்லாம் போய் பண்ணுதுன்னு பாருங்கள். எந்தெந்த சைட்ஸ்ல எல்லாம் போய் பார்த்து அந்த பிடிஎஃப்ல என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி
ஓகே, அதே மாதிரி ஓப்பன் பிடிஎஃப் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் அவைலபிள் இருக்கோ இன்டர்நெட்டில் கம்ப்ளீட் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் தேடி இப்போ அது பண்ணுது. பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா நம்ம மெயினாக சாட் ஜிபிடிக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்டென்ட்டுக்காகத்தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பிபிடியாகவே கேட்காம ஃபஸ்ட்டு கான்டென்ட் கூட நம்ம கேட்கலாம். அது எப்படி என்னங்கிறது நான் அடுத்த ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் லெட் அஸ் see the result. ஓகே, ஸோ இன்னும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஓவர்லேப் ஆகுது, தென் எல்லா பொசிஷன்ஸையும் பார்க்குது, ஹெட்டர் எப்படி இருக்கணும், எவ்வளோ டெக்கரேட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி எங்கெங்கே எல்லாம் ஒரு பொட்டன்ஷியலான தமிழ் டெக்ஸ்ட்டு நம்மளால் போட முடியும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணுது. தமிழ் எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிறத எப்படி நாம் வந்து ஆர்டிகுலேட் பண்ணி பெருசாக காட்டணும், என்ன மாதிரியான 3 to 4 புல்லட்டட் பாயிண்ட்ஸில் நம்ம போடலாம், என்ன பட்ஜெட் போடலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஸ்லைடு வைஸ் வந்து இப்போ பிரேக் டவுன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸ்லைடு 1 போயிடுச்சு, ஸ்லைடு 2 போயிடுச்சு, ஸ்லைடு 3 பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் பாயிண்டிங் அவுட் த டிஜிட்டல் அட்வான்டேஜஸ் எல்லாம் கூகுள், யூடியூப் எல்லாத்தையும் பார்க்குது. ஸ்லைட் 5 பார்க்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு காம்படிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிறனால பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான விஷயத்தை வந்து நம்ம இப்போ காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் 2 நிமிஷம் 46 செகண்ட் யோசித்து நம்மளுக்கு ஒரு பிபிடியில் கொடுத்துருக்குது, விச் இஸ் டவுன்லோடபிள் ஃபார்மேட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க பார்க்கலாம், ஒரு நிமிஷம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் இது கிளிக் பண்ணிட்டேன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன்னா இட்ஸ் கெட்டிங் டவுன்லோடட். ஓகே, வந்துடுச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு. லெட் மீ see this. ஓகே, லெட் மீ ஓப்பன் திஸ் பிபிடி. 1 செகண்ட். நம்ம டபுள் கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகே, பவர் பாயிண்ட் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது மேக் வெர்ஷன் அப்படிங்கிறனால பவர் பாயிண்ட் நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஐ வில் கோ பேக் டு திஸ் அண்ட் தென் லெட் மீ கிளிக் ஆன் டவுன்லோட். லெட் மீ ரைட் கிளிக் இட். ஆல்வேஸ் ஓப்பன் ஃபைல்ஸ் ஆஃப் திஸ் டைப்புக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ டு தி டவுன்லோட் ஃபோல்டர். டவுன்லோட் ஃபோல்டரில் போய் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டவுன்லோட் ஃபார்மேட்டை இன்றைக்கி நான் என்ன டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிபிடி. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பன் வித்துன்னு கொடுத்து கீநோட், அதாவது மேக் சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா திஸ் இஸ் ஹவு த பிபிடி இஸ். பிபிடி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, ஹவு ஏஐ டூல்ஸ் ஆர் ஹெல்பிங் தமிழ் எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லைடு இந்த மாதிரி, 3வது ஸ்லைட் இந்த அளவுக்கு வந்து கான்டென்ட் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜென்ரிக்காக இருக்குது. இதை நம்ம இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ண போகிறோம். அதுதான் எப்படி என்னங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அகைன் ஐ எம் கோயிங் பேக் டு தி சாட் ஜிபிடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப டைப் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக டைப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் டிக்டேட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி நான் இப்போ பேச போகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ண போகிறேன். டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு ஏஐ டூல்ஸ் ஆர் ஹெல்பிங் தமிழ் எம்எஸ்எம்இஸ். ஓகே, இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஒரு 10 ஸ்லைடு எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு ஸ்லைடு என்னவா இருக்கணும் அப்படின்னம்னா என்னோட டாபிக் நல்லா நீட்டாக இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு நல்ல பீரோல் போட்டு அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரியான இமேஜை போடுங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லைடு. செகண்ட் ஸ்லைடில் என்ன இருக்கணும் அப்படின்னம்னா கீ டேக்அவேஸ் இருக்கணும். அதில் என்ன அப்படின்னா ஒரு 3 கீ டேக்அவே என்னென்ன அப்படின்னா, முதல் விஷயம் எப்படி வந்து ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்து தமிழ் எம்எஸ்எம்இஸ்க்கு ஹெல்ப் ஆகும், எந்தெந்த விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறத ஒரு டேக்அவேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது வந்து என்ன அப்படின்னா இது எவ்வளவு பட்ஜெட்டடாக ஆகும், எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். 3வது டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேர் டு ஹியூமன் வெர்சஸ் ஏஐ அப்படிங்கிறப்போ எந்த பெஸ்ட் ரிசல்ட். ஸோ இந்த 3 கீ டேக்அவே என்னோட இதில் இருக்கணும். ஸோ இது 2வது ஸ்லைடில் ஆட் பண்ணியிருக்கேன். 3வதுல நான் முதல் ஃபஸ்ட்டு டேக்அவே என்ன சொன்னேன் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஏஐ டூல்ஸ் வந்து தமிழ் எம்எஸ்எம்இஸ் பண்ணோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங்க்கு எப்படி பண்ணோம், சேல்ஸுக்கு எப்படி பண்ணணும், ஆப்ரேஷன்ஸ்க்கு எப்படி பண்ணணும், ஹெச்ஆருக்கு எப்படி பண்ணணும், இல்லை ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும், ஃபினான்ஸுக்கு எப்படி ஹெல்ப் ஆகும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்லைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ 5 ஸ்லைடு வரல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 6வது ஸ்லைடு என்னவா இருக்குன்னா 2வது கீ டேக்அவே என்னன்னா என்ன மாதிரியான ஏஐ டூல்ஸ் எல்லாம் எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற
அப்படிங்கிறது போட்டோம். அது ஒரு 2 ஸ்லைடு எடுத்துக்கோங்க. கடைசி 3 ஸ்லைடு என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்படி வந்து ஹியூமனுக்கும் ஏஐக்கும் என்ன வித்தியாசம், ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஏஐ என்ன பண்ணும், ஒரு ஹியூமன் என்ன பண்ணும், ஹியூமன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவாங்க, ஏஐ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாது, அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பெஸ்ட்டாக இது பண்ணுங்கள். இப்படி பண்ணிவிட்டு கடைசி ஸ்லைடை மட்டும் தேங்க்யூன்னு போட்டு எனக்கு முடிச்சு கொடுங்க. நம்ம நல்லா டீப் ரிசர்ச் நீங்கள் போய் அனலைஸ் பண்ணுங்கள். ரீசெண்டான ட்ரெண்டிங் டாபிக் எடுத்துக்கோங்க. இதை பற்றி யாரெல்லாம் வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்களா போய் பாருங்கள். அந்த வீடியோஸெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் அனலைஸ் பண்ணி எது பர்ஃபெக்டாக நம்ம தமிழ் எம்எஸ்எம்இஸ்க்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அளவுக்கு டீப் ரிசர்ச் பண்ணி எனக்கு வந்து பிபிடியாக நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு கான்டென்ட் மட்டும் கொடுங்க. ஒவ்வொரு ஸ்லைடில் என்னென்ன கான்டென்ட், 10 ஸ்லைடு இருக்கா, ஒரு ஸ்லைடில் என்னென்ன கான்டென்ட், 2வது ஸ்லைடில் என்ன, 3வது ஸ்லைடு, அதே மாதிரி 10 ஸ்லைட்லையும் கான்டென்ட் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் ஒன்லி ஐ நீட் த கான்டென்ட் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நான் பேசிட்டேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் பேசின வாய்ஸை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அது ஃபஸ்ட்டு இங்கே வரும். இப்போ பார்த்தோம்னா இப்போ ஃபுல்லாக நான் பேசினது எல்லாமே டெக்ஸ்ட்டில் வந்துருச்சு இல்லைங்களா, தமிழ் லாங்குவேஜில் வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். என்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா இது இட் வில் டேக் சம் டைம். நல்லா திங்க் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ண சொல்லியிருக்கோமோ அது அத்தனையும் பண்ணி கண்டிப்பாக நம்மளுக்கு அது ரிசல்ட் கொடுக்கும். லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். நம்ம ஏன் இந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அது டீப் ரிசர்ச் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து ஆழத்தில் போய் பார்க்குறோமோ அங்கே தான் நம்ம புதையல் எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இந்த அளவுக்கு கிளியராக கொடுக்கணும். ஸோ நம்ம ஜஸ்ட் கூகுளில் போய் சர்ச் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு ChatGPT கிட்ட பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ரிசல்ட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடும். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நான் இதை பிபிடியாக உருவாக்காமல் நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்லைடு வைஸ் கண்டென்ட் மட்டும் தரேன். ஓகே, ரிசர்ச் ஆங்கிளில் பார்த்தோம்னா இந்தியனோட எம்எஸ்எம்இ ஏஐ அடாப்ஷன் என்ன, கரண்ட் ஏஐ டூல் ட்ரெண்ட்ஸ் என்ன, யூடியூப் டாபிக் பேட்டர்ன்ஸ் என்ன, பட்ஜெட் ப்ராக்டிகாலிட்டி என்ன, எந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி ஹியூமன் வெர்சஸ் ஏஐ கம்பேரிசன், இவை எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அது ஸ்லைட் 1ல் கிளியராக சொல்லிருச்சு என்னென்னலாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஸ்லைட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறது சொல்லிருச்சு, ஸ்லைட் 2 என்னங்கிறது சொல்லிடுச்சு, ஸ்லைட் 3, ஸ்லைட் 4, ஸ்லைட் 5, ஸ்லைட் 6, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம கேட்ட மாதிரியே 10 ஸ்லைடுக்கு அது வந்து இன்ஃபர்மேஷன் கான்டென்ட் மட்டும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா இப்போ பார்ட் 2க்கு போகிறோம். அந்த gamma.app போய் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 10 ஸ்லைட்லேயும் போட்டு தேங்க்யூ மெசேஜோட அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்லைட் 1ல் இருக்கிற இருந்து கீழே இந்த ஸ்லைடு 10 வரையில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் அந்த gamma.app போய் நான் யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இங்கேருந்து இதுவரையில் நான் எடுத்துட்டேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் gamma.app போகிறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி தி பார்ட் 2. இப்போ பார்ட் 1 முடிஞ்சது, பார்ட் 2க்கு போகலாம் வாங்க. ஓகே, வெல்கம் டு தி பார்ட் 2. இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா gamma.app அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஃப்ரீ வெர்ஷனில் தான் இருக்கேன். யூ ஆல்சோ கேன் கோ வித் எனி ஜிமெயில் ஐடியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ்க்கு வந்துடும். இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் கிரியேட் நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் 4 ஆப்ஷன் வரும். ஓகே, இதில் இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மக்கிட்ட டெக்ஸ்ட் தான் இருக்குது, மற்றது எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே, லெட் அஸ் கோ வித் திஸ் ஆப்ஷன். நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன காப்பி பேஸ்ட் ஸ்லைடு நான் 1லேருந்து ஸ்லைட் 10 வரை நம்ம பார்த்துருந்தோமே அதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு செக் பண்ணிக்கிங்க. ஓகே, ஃபார் யுவர் ஓன் பர்பஸ். இது ஒரு தடவை ஸ்லைட் 1லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்லைட் 2 எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஒரு தடவை நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு கம் டவுன் கீழே வந்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். 3 ஆப்ஷனில் ப்ரிசர்வ் திஸ் எக்ஸாக்ட் டெஸ்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி அது இன்னும் என்னென்னமோ பண்ணிடும். ஆனால் நம்ம இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும், இந்த டெக்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதனால் ப்ரிசர்வ் திஸ் எக்ஸாக்ட் டெஸ்ட், நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி
கான்ஃபிகரிங் பண்ணிட்டோம், கீழே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அது என்ன பண்ணும், ப்ராம்ப்ட் எடிட்டரில் ஃபுல்லாக எல்லாம் போய் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயுமே டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் ஜென்ரேட் இல்லாமல் கண்டென்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்காம ப்ரிசர்வ் மட்டும் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் யூ கேன் செலக்ட் தமிழ் வேணும்னா கூட தமிழில் போட்டுக்கலாம், தமிழ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கிலீஷ்லேயே நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி என்ன மாதிரி தீம் யூஸ் பண்ணணும் அதுவும் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு தீம் சில விஷயங்கள் கொடுக்கும். நீங்கள் வியூ மோடில் போய் ஆப்ஷனில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய தீம்ஸ் கொடுக்கும். ஸோ உங்களோட பிராண்டு கலர் என்ன அதுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே உங்களுக்கு சொந்தமாக ஓன் தீம் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதுவும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து எங்கேயாவது பிளாக் வித் க்ரீன் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் வித் எல்லோவோட நான் ஏதாவது மேட்ச் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எது கொடுக்கலாம் அப்படின்னா என்னோட பிராண்டுக்கு தகுந்த மாதிரி சரி நான் இந்த ஒரு தீம் நான் இது பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ நான் இந்த தீமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து இமேஜ் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து ஏஐ இமேஜஸ் இல்லைனா ஸ்டாக் ஃபோட்டோஸ், வெப் இமேஜஸ் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் போய்க்கிங்க, அதுதான் என்றைக்குமே நல்லது. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷனில் போய் மேக் ஷூர் illustrations are matching the content. ஸோ அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா அந்த கண்டென்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து ஜென்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பிபிடியாக ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். லெட்ஸ் சி எப்படி இது ஜென்ரேட் பண்ணுது. இட்ஸ் ஜென்ரேட்டிங், ஸ்டில் இட் இஸ் ஆக்சஸிங், இட் வில் டேக் சம் டைம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஹவு ஏஐ டூல்ஸ் ஆர் ஹெல்பிங் தமிழ் எம்எஸ்எம்இஸ், என்ன காஸ்ட்டு பாருங்களேன், அப்படியே சைட் பை சைடு என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அப்படியே வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி மூலியமாக என்னென்னலாம் கொண்டு வரும் அப்படி முடியுமோ அது எல்லாமே அது கொண்டு வந்துடும். ஸோ கடைசியாக நம்ம அது எப்படிலாம் பாருங்கள், சைடில் வந்து ஒரு இமேஜ் போட்டு அதே மாதிரி என்னென்ன விஷயத்துல எல்லாம் வந்து கொண்டு வந்தால் ஹைலைட் பண்ண முடியும், எப்படி பாயிண்ட் வைஸ் எப்படி கொண்டு வர முடியும், அதை பேஸ் பண்ணி இந்த பக்கத்தில் வந்து இமேஜும் அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே பாருங்கள், ஸ்லைட் 1லேருந்து ஸ்லைட் 2, ஸ்லைட் 3, இப்போ நம்ம 10 ஸ்லைடு கேட்டதுனால இப்போ ஆல்மோஸ்ட் 5வது ஸ்லைடு பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா 4th முடிஞ்சுது, அடுத்தது 5th பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். எல்லாம் ஒரு பட்ஜெட் நம்ம கேட்டிருந்தோம், அந்த பட்ஜெட் முதல் கொண்டு ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்துருச்சு. இருங்க இதெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரெசென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோம்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லெட்ஸ் சி பார்த்தீங்களா, கடைசியாக ஹியூமன் விசஸ் ஏஐ என்னென்னலாம் நம்ம பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ணோம். கடைசியாக தேங்க்யூ மெசேஜோட நம்ம இது முடிச்சு நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஓகே, செகண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நிமிஷத்தில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ப்ரெசென்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். யூ மேட் யுவர் ஃபர்ஸ்ட் காமா அப்படின்னு வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதை நம்ம ஷோமி அப்படின்னோம்னா இது வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் கார்ட்ஸ் கண்டெயின் யுவர் கண்டென்ட். ஓகே, 3 எவ்ரி கார்டு இஸ் மேட் அப் ஆஃப் வெஜிடபிள். ஓகே, கிரேட், ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதை யூஆர் காட் டு கோ, லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இட்ஸ் ஈஸிலி இப்போ ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரெசென்ட் மோடில் போய் பார்த்தோம் அப்படின்னம்னா அழகாக இருங்க. ஒரே நிமிஷம் நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஐ வில் மேக் ஷூர். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்லைட். எவ்வளோ நல்லா நீட்டாக பண்ணியிருக்கு பாருங்கள். ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம இப்படிங்கிற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பண்ணிடுச்சு. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட், இந்த பிபிடி முடிந்ததும் நீங்கள் தெரிந்து கொள்ள போவது என்ன கீ டேக்அவேஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 கீ டேக்அவே. அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன, தமிழ் எம்எஸ்எம்இஸ்க்கு இது சரியான நேரம், என்ன பண்ணணும் 4 பாயிண்ட். அதே மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறது ஆனால் சிஸ்டம் இல்லை, அதுக்கு நாம் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். தென் கம்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரும், அடுத்த ஸ்லைடு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நம்ம போய் தாராளமாக நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்த ஸ்லைடு என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா தென் கம்ஸ் இப்போ ஸ்லைடுக்கு வந்துட்டு வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஏஐ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எப்படி உதவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ பிஸ்னஸ் பேக் அண்ட் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி தமிழ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா இது நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் எம்எஸ்எம்எஸ் எந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா 0 பட்ஜெட்னா ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டார்டர்னா 399லேருந்து 2000க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னா ஒரு 5000, ஒரு அட்வான்ஸ்டாக போகணுன்னா 10,000 ரூபா. நம்ம ஒரு ஆள் போட்டாவே
நம்ம கிட்டத்தட்ட 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நம்ம பெட்டராக நம்ம ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். அடுத்தது எந்த வேலைக்கு எந்த ஏஐ டூல் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். தென் கம்ஸ் ஹியூமன். இதெல்லாம் தப்பு பண்ணோம் 2 to 3 மணி நேரம் ஆகலாம். ஆனால் இது 15லேருந்து 30 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துரும். கஸ்டமர் ஃபாலோஅப்பை ஹியூமன்ஸ் மறந்துடுவாங்க, ஆனால் இது ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டென்ட் ஐடியாஸ் ரிப்பீட் ஆகும், ஆனால் இங்கே ரிப்பீட்டே ஆகாது. பெஸ்ட் ரிசல்ட்ஸ் லிமிட்டட் பை டைம் அண்ட் எனர்ஜி. இதில் ஏஐ ஸ்பீடும் ஹியூமன் மார்க்கெட் நாலேஜும் சேர்ந்ததுன்னா பெரிய இன்புட் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ கடைசியாக தேங்க்யூ மெசேஜோட நீட்டாக கொடுத்து முடிச்சிருச்சு. இவ்வளவு தான் விஷயம். ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இவ்வளவு நீட்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது நான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்க. இது ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எப்படி சார் பிபிடி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ஏஐ யூஸ் பண்ணுங்க. அவங்களுக்காகத்தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன கேட்டீங்கனாலும் கமெண்ட்டில் உங்களுக்கு விடை வீடியோவாக கொடுக்கப்படும். மறக்காமல் என்னோட ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ், நிறைய கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது, நிறையா ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகிறோம். ஈவன் ஏஐ மாஸ்டரி கோர்ஸ் இப்போ ஃப்ரீயாக போய்கிட்டு இருக்கு. 3 வாரங்கள் முடிஞ்சது. அதோட ரெக்கார்டிங்கும் இருக்குது. நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக 52 வாரம் ஃபுல்லாகவே நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். ஏஐ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்சல்டன்சி கால் வேணுனாலும் நீங்கள் என்கிட்ட புக் பண்ணிக்கலாம். அதுவும் ஃப்ரீ. வாரத்துக்கு 5 கன்சல்டன்சி கால், ஸ்ட்ராட்டஜிக் ஓரியன்ட் கன்சல்டிங் கால் நான் கொடுக்குறேன். அதுவும் இருக்குது. இது இல்லாமல் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்குது. ஸோ ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ் மனோகரன். தேங்க்யூ.